ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் பெப்பர் ரோஸ்ட். இதுக்கு நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி மல்லி இலை, அரை கைப்பிடி புதினா இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகும், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கிடணும். இது இவ்வளவும் தேவை. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயில் செய்யணும். இது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் 5-6 கிராம்பு, 4-5 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, இந்த அவ்வளவும் தாளிக்கணும். தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதை எடுத்து போடணும். போட்டு நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகுறது வரை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகாவை போட்டு கறிவேப்பிலையும் போடணும். இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இலைகளை போடணும். புதினா இலையும் மல்லி இலையும் போடணும். போட்டு இதை எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல் மாறினதுக்கு அப்புறமா, இந்த இலையோட பச்சை ஸ்மெல் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் மாறின உடனே எடுத்து வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை போடணும். போட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், 1 டீஸ்பூன் வத்தல் பொடியும் போட்டு இந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை வதக்கணும். போட்டிருக்கிற வத்தல் பொடி மஞ்சள் பொடியோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை கொஞ்சமாக வதக்கணும். அடைச்சி வச்சு தீய சிம்மில் வச்சு வதக்கணும். இடைக்கு எடுத்து பார்த்துக்கிடணும் அடி பிடிக்காமல். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஊற்றணும். 150 கிராம் தயிர் எடுத்து இதில் ஊற்றி அந்த தயிரும் மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் எல்லா இடமுமே படும்படியாக நல்லா கிளறி எடுக்கணும். எல்லா இடமுமே படும்படியாக கிளறிட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போது இந்த சிக்கனுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அந்த சிக்கன்லேருந்து தண்ணி அவ்வளவும் இறங்கி வரும். நம்ம அடைச்சி வச்சு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு இதுதான் ஃபைனலாட்டு நம்ம போடுறது, அதனால் கரெக்டாக போடணும். அதிகமும் ஆயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக பார்த்து போடணும். போட்டு நல்லா கிளறிட்டு அடைச்சி வச்சு வேக வைக்கணும். தீ சிம்மில் தான் இருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க. சிம்மில் இருக்கும்போது தான் தண்ணி இறங்கி வரும். தீ நம்ம ஃபுல்லாக வச்சோன்னா சிக்கன் கறிய ஆரம்பிச்சிடும். அதனால அதில் கவனமாக இருக்கணும். இப்போ நல்லா அடைச்சி வச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் மாறி சிக்கன் வெந்த உடனே சிக்கன் வெந்துட்டான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிக்கனை எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த கிரேவி இருக்குல்ல, கிரேவியில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நல்ல மிளகு பெருஞ்சீரக பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
சிக்கனில் எல்லாம் படும்படியாக கிளறணும். இப்போ சிக்கன் பீஸுக்கு மேலே போட்டோன்னா அது வந்து அங்கங்கேயா ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ கிரேவிக்கு மேலே கிரேவியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறும்போது தான் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் லெமன் ஜூஸும் ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சிக்கன் ரோஸ்ட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. தேங்க்யூ.